காலை பொழுது. தனது அறையின் ஜன்னலோரம் நின்று தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். மலர்ந்திருந்த எந்த மலராலும் அவன் மனதை தேற்ற முடியவில்லை. கனத்த அவன் உள்ளம் அவன் முகத்தில் வாட்டத்தை தந்திருந்தது. மனோகரிணியின் வேதனையைக் கண்டு அவன் காதல் உள்ளம் அழுதது. அவளை கண் இமைக்குள் வைத்து காத்திட வேகம் வந்தது. ஜன்னலில் இருந்து திரும்பி மேஜை மீது வைத்திருந்த மனோகரிணியின் புகைப்படத்தை பார்த்தான் மதுச்சந்திரன். அளவான சிறிய புன்னகை. இந்த புன்னகை நான் நினைத்ததை விடவும் அதிகமான வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறது. கடவுளே, சிறு வயதிலேயே எத்தனை துன்பத்தை அனுபவித்திருக்கிறாள். மீண்டும் தன் பார்வையை ஜன்னலுக்கு திருப்பினான் மதுச்சந்திரன். 6 வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு காலை வேளையில்தான் மனோகரிணி அன்பாலயத்தினுள் அடிவெடுத்து வைத்தாள். தாயின் கையை பிடித்து கொண்டு முகத்தில் சோகத்தை ஏந்தி நின்று இருந்தாள். மதி, சந்திரா, மது, சொல்லுங்கம்மா. மனோவும் அவங்க அம்மாவும் இனிமேல் இங்கதான் இருப்பாங்க. நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட அன்பாவும் மரியாதையாவும் நடந்துக்கணும். அவங்க யாருமா? மதி, அவங்க என் ஊருக்காரங்க தான். நம்ம விட பெரிய பணக்காரங்க. விதி அவங்கள இன்னைக்கு வீதியில நிறுத்திருச்சு. அந்த அம்மா வீட்டுக்காரர் நல்லவர் இல்லையாம்மா? மதி, அம்மா அந்த அம்மா தலையில பெரிய கட்டு, முகத்துல கையில எல்லாம் கூட அடிபட்டு இருந்துச்சு. அவன் ரொம்ப மோசமானவன், கேவலமானவன் மதி. பாவமா அந்த அம்மாவும் பொண்ணும். பரிதாவும் வேண்டாம் மதி. அன்பா இருங்க போதும். சரிம்மா. அன்று முதல் அன்பாலயம் தன் அன்பு கரங்களால் மனோகரணியையும் அவள் தாயையும் அரவணைத்து கொண்டது. சந்திரா, சந்திரா. சத்யா, என்னடா? எந்த உலகத்துல இருக்க? ஏதோ யோசனை. ஏதோ யோசனையா? மனோவை பத்தின யோசனையா? நீ தானடா மனோ அவ அம்மா கூட இருக்கட்டும்னு அனுப்பி வச்ச. அப்புறம் எதுக்கு இப்படி ஜன்னலோரம் நின்று சோகமா வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? மனோ நான் நினைச்சதை விடவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சத்யா. நீ எப்படி முகம் வாடி அவ கஷ்டத்தை அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க போறியா? சத்யா, சத்யா. மனோ முகத்துல இருக்கிற சின்ன சிரிப்பு முழுமையாகிற மாதிரி நடந்துக்கோ. முழுசா வாடுற மாதிரி நடந்துக்காத. சாப்பிட கூப்பிட்டுட்டு வாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அறைனுள் வந்த மதிவதினி வாடி இருந்த தம்பியின் முகத்தை கண்டு இருவரையும் முறைத்தாள். என்ன சந்திரா, என்ன பிரச்சனை உனக்கு? மனோ மனசை பாதிக்கிற மாதிரி என்னவோ நடந்திருக்கு. ஆனா எனக்கு தெரியல. முதல் நாளே அவளை அழ வச்சுட்டேன். சந்திரா, நான் மனோ கிட்ட நிறைய தடவை கேட்டுட்டேன். யாரையாவது ஏதாவது சொன்னாங்களான்னு. யாரும் எதுவும் சொல்லலைன்னு சொல்றான். சும்மா சும்மா கேட்டா அவன் மனசு வேதனைப்படும்னு நானும் விட்டுட்டேன். நீயும் மனவை எப்பக்கா இங்க கூப்பிட்டுட்டு வர போறீங்க? இன்னைக்கு நல்ல நாளுன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சந்திரா. அக்கா, அக்கா இப்பவே போலாம்க்கா. நாங்க போய் கூப்பிட்டுட்டு வரோம். நீ இங்கேயே இரு. சரி. முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம சிரிடா. என் மனதான் வரப்போறாளே. இனி நான் சிரிப்பேன், ஆடுவேன், பாடுவேன். காதல் கிறுக்கு என்று சிரித்தாள் மதிவதினி. எப்பவும் நீ மனக்கிட்ட இதே அன்போட இருக்கணும் சந்திரா. கண்டிப்பாக்கா. ஆனியன் பிங்க் நிற காஞ்சிப்பட்டோடு பொன் நகைகளும் சேர்ந்து மனோகரிணியை பேரழகியாக மாற்றியிருந்தன. உனக்கு என் கண்ணே பட்டுடும் மனோ. வாஞ்சையுடன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டார் மரகதமணி. என் செல்ல அம்மா என தாயை அணைத்து கொண்டாள் மனோகரிணி. மனோகரிணிக்கு காய்ச்சல் அன்றிரவே குணமானாலும் தாய்க்காக அவள் பரிதவிதத்தை கண்ட மதுச்சந்திரன் 4 நாட்களுக்கும் தாயுடன் இருக்கட்டும் என்று கூறிவிட்டான். தங்கம், பழச நினைச்சு மனசையும் உடம்பையும் கெடுத்துக்க கூடாது, சரியா? நீ புத்திசாலி பொண்ணு. நான் உனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். பார்த்து நடந்துக்க தங்கம். சரிம்மா. தங்கம், என்னம்மா? நான் இனி இங்க இருக்க முடியாது மனோ. நான் நம்ம ஊருக்கே. அம்மா, நீங்க எங்கேயும் போகக்கூடாது. நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க இங்கேயே தான் இருக்கணும். சொன்னா கேளு தங்கம். இந்த வீடு இனி உன் மாமியார் வீடு. நான் நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போறேன். அங்க பாதுகாப்பா இருப்பேன். நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது மனோ. ஏன் நல்லா இருக்காது?
மதிவதனியின் குரல் இடையிட, மதி, உள்ள வாடா. ஏன் மனோமுகத்தை வாட வைக்கிறீங்கம்மா? இல்ல மதி, அன்பாலயத்திலேயே எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னோம், மறுத்துட்டீங்க. சரி, இதே வீட்டிலாவது இருங்கன்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களேம்மா. பேச்சு மாறக்கூடாது. எமரால்ட். மதுஸ்ரீ. மது. மதிவதினி குரல் கண்டிப்பு மேலிட, குழந்தையை மிரட்டாத மதி. குழந்தையா? சரியான குட்டிச்சாத்தான். அச்சோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மதி. நான் குட்டிச்சாத்தானா? நீ பெரிய சாத்தா. ஆரம்பிச்சிட்டிங்களா? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள மனோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். ராதாவின் வரவால் சகோதரிகள் இருவரும் அமைதி கொண்டனர். மரகதம், நீங்க எங்கேயும் போகக்கூடாது. பிள்ளைங்களோட இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு எங்கேயோ போறோம்னு அடம் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க பொண்ணு சந்தோஷம் முக்கியம் இல்லையா? யாரோ 4 பேர் பேசுறது தான் முக்கியமா? மகளின் முகத்தை பார்த்தார் மரகதமணி. அங்கு கோபமும் சோகமும் போட்டியிட்டது. அம்மா, இங்கேயே இருக்கேன், நீ சந்தோஷமா கிளம்பு தங்கம் என மகளை ராதாவுடன் அனுப்பி வைத்தார் மரகதமணி. ஹாலில் மாட்டியிருந்த மனோகரணியின் படத்தின் அருகே சென்று நின்றார் மரகதமணி. நீ சந்தோஷமா வாழணும் மனோ. கடவுளே, என் மகளுக்கு இனியாவது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடு. சத்யா, ஏன்பா வெளியிலே நிக்கிற? உள்ள. நான் உங்க மேல கோபமா இருக்கேம்மா. ஏன் கண்ணா? நீங்க எங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்கள? சத்யா, அம்மா, நான் உங்களை நிஜமாலும் என் அம்மாவா தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன உங்க பிள்ளைய நினைக்கவே இல்லையாம்மா. எப்படி போகணும்னு நினைச்சீங்க? நான் அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவம்மா. தாய் என்ப உங்ககிட்ட தான் உணர்ந்தேன். என்னை மறுபடியும் அனாதையாக்கிட்டு போயிடாதீங்கம்மா. ஐயோ, இப்படியெல்லாம் பேசாத சத்யா. உனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. இன்னொரு தடவை இப்படி சொல்லாதே சத்யா. நீங்க இங்க இருந்து போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. இல்லைன்னா நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். மனோகரிணியை சமாதானப்படுத்திவிட்டு சென்று விடலாம் என நினைத்த மரகதமணியை தன் அன்பால் நிறுத்தி வைத்தான் சத்யன். சத்யன் ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றில் வளர்ந்தவன். மதிவதனி அவன் நற்குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவனை நேசித்தாள். சத்யன் அவள் காதலை ஏற்க மறுக்க தாயிடம் முறையிட்டாள் மதிவதனி. ராதா சத்யனின் நல்லொழுக்கத்தையும் உயரிய பண்புகளையும் மட்டும் பார்த்து சத்யனுக்கும் மதிவதனிக்கும் திருமணத்தை நடத்தி முடித்தார். சத்யன் அன்பாலயத்தில் ஒருவனானான். மாமனார் மாமியாரிடம் மரியாதை கொண்டான். மதுச்சந்திரனை நண்பனாகவும் மதுஸ்ரீயை தங்கையாகவும் பாவித்து அன்பு பாராட்டி வந்த சத்யன் மரகதமணியிடம் தாய் அன்பை உணர்ந்து பிள்ளையாக நடந்து கொண்டான். திருமணம் முடிந்த ஒரு வாரத்திற்கு பின்பு மீண்டும் அன்பாலயத்தினுள் பாதம் பதித்தாள் மனோகரிணி. தாயின் மகிழ்ச்சியான முகம் கண்ணில் எழ முன்போல் அம்மாளிகை அவளை மிரட்டவில்லை. வா தங்கம். ராதா மருமகளின் கைப்பற்றி அழைத்து செல்ல, அம்மா மனோவை என் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போறேம்மா. நான் மனோ கிட்ட பேசணும் மது. அப்புறம் வருவா போ. இரு இரு, இனிமேல் மனுவை பேர் சொல்லி கூப்பிடாதே மது. முணங்கி கொண்டே சென்றாள் மதுஸ்ரீ. நீ வா மனு. மனோகரணியை தனது அறைக்கு அழைத்து சென்றார் ராதா. மதுக்கிட்ட மட்டும் எப்பவும் ஜாக்கிரதையா இரு மனோ. ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. 3 பேரும் சண்டையே தீராது. மனோகரணி புன்னகையே பதிலாக தர, எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? சரிங்கத்த. அம்மாவை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அம்மா இங்க தான் இருக்காங்க. எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வா மனோ. தேங்க்ஸ் அத்த. முக்கியமான விஷயம் இதுதான். என்னத்த?
நாம எப்போ ஹோட்டலுக்கு போவோம் வருவோம்னு சொல்ல முடியாது மனோ. நீ நேரத்துக்கு சாப்பிடணும், உடம்ப கவனிச்சுக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வருவோம். நீ எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் மனோ. பசிச்சா உடனே சாப்பிட்டுடு. நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. உன் பொருளை எல்லாம் சந்திரன் ரூம்ல வச்சுட்டேன் மனோ. நீங்க மேலே இருந்துக்கங்க. அம்மா, அம்மா, நான் உன்னை ஏதாவது மிரட்டுவேன்னு குரல் கொடுக்கறான் பாரு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ போகல மதிய அனுப்புவான் என்றார் சிரிப்புடன். நான் உன்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்தவ, என்னை எப்படி உங்க மருமகளா? உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்கும் மனோ. உன்னோட அமைதியான குணம், தைரியம், நேர்மை, கடின உழைப்பு, உன் அம்மாவுக்காக மட்டுமே வாழணும்னு நினைச்ச அந்த அன்பு மனசு. சந்திர உன்னை விரும்புறதா சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அம்மா, அம்மா கூப்பிடுறான் பார். ஒரு வாரமா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். நீ போய் அவன்கிட்ட பேசிட்டுட்டா. நாம அப்புறம் பேசலாம். ராதாம்மாவிற்கு தன்னை பிடித்தே மருமகளாய் ஏற்றிருக்கிறார் என்று தெளிந்த மனதோடு படிகளில் ஏறிய மனோகரணி 10 படிகளை கடந்திருக்க எதிரில் வந்த கணவனைக் கண்டு புன்னகை பூத்தாள். கண்ணை மூடு ஹனி. சந்தர், ப்ளீஸ். நான் சொல்லும்போது தான் திறக்கணும். ம். மனோகரனின் விழிகள் மூட அவளை கைகளில் ஏந்தி கொண்டு தனது படுக்கை அறைக்குள் சென்றான் மதுச்சந்திரன். என்ன சந்திரன் இது? இரு, சொல்றேன். இனிமேல் என்ன தூக்காதீங்க சந்தர். ஏன்? ஏன் டார்லிங்க நான் தூக்குறேன். உனக்கு என்ன? சந்தர், இங்கேயே நிக்கணும். அசையக்கூடாது. கண்ணை திறக்கக்கூடாது. மின் விசிறியின் கீழ் நின்றிருந்த மனோகரணியின் மீது ரோஜா மலை பொழிய விழிகளை மலர்ந்தாள் மனோகரணி. சிரிப்புடன் நின்ற கணவனைக் கண்டு, எதுக்கு சந்தர் இதெல்லாம்? என் இதய ராணி என்னோட ரூமுக்குள்ள முதல்லா வர்றப்போ அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கத்தான் இந்த ரோஜா மலை. தன்னை சுற்றிலும் சிதறியிருந்த ரோஜா இதழ்களை கணவனையும் பேச்சின்றி பார்த்தாள் மனோகரணி. வாங்க ராணி, வந்து உட்காருங்க. மனைவியை கைப்பற்றி அழைத்துச் சென்று சோஃபாவில் அமர வைத்தான் மதுச்சந்திரன். எப்படி இருக்க ஹனி? சாரி சந்தர், நான் வந்தவுடனே மயங்கி விழுந்து அப்புறம் காய்ச்சல் வந்து. சாரி சந்தர், வேற யாராவது இருந்தா நோயாளி பொண்ணுன்னு துரத்தி விட்டுருப்பாங்க. தரை பார்த்து பேசும் மனைவியிடம் தாடை தொட்டு மெல்ல நிமிர்த்தினான் மதுச்சந்தர். தேங்க்ஸ் சந்தர். அம்மா அம்மா கூட இனி எப்பவுமே இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் என்றாள் அவன் கண்களுக்குள் பார்த்து. எனக்கு தேங்க்ஸ் வேணாம். அதுக்கு பதிலா சொல்லுங்க சந்தர். 2 வரம் கொடு ஹனி. வரமா? எனக்கு அது வரம்தான் ஹனி. கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் எல்லாம் எதுக்கு சந்தர்? உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். ஓகே, என்னோட முதல் வரம் இதுதான் என அங்கிருந்த வார்ட்ரோப்பை திறந்தான் மதுச்சந்திரன். சந்தர், இதெல்லாம் உனக்காக நான் சேர்த்தது. பிடிக்கலனா வேற வாங்கிக்கலாம். ஆனா இனிமேல் எப்பவும் நீ பாட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஹனி. இந்த வரம் தருவியா? தந்தேன், தந்தேன். ஹேய், நிஜமாலுமா? ம். அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடடா, அத்தை எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டாங்களா? உங்களோட அடுத்த வரம் என்ன என சிரிப்புடனே கேட்டான் மனோகரணி. அவன் கேட்பதை தன்னால் அளிக்க முடியாது என்பதை அறியாமல். மனோகரணியின் அருகில் அமர்ந்த மதுச்சந்திரன் அவள் கைகளை பற்றி மெல்ல வருடினான். சொல்லுங்க சந்தர். எனக்கு அம்பிகான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஹனி.
ஸ்கூல் ஃப்ரெண்ட். பிசிஏ முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 2 குழந்தை இருக்கு. ஸ்கூலுக்கு போறாங்க. வேலையோ தொழிலோ ஏதாவது செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள நம்ம பெட்டிக்கைக்கு பார்த்துக்க சொல்லிட்டேன் ஹனி. சந்தர், அம்பிகை நல்லவங்க, பொறுப்பானவங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. எந்த பிரச்சனையும் வராது. அகி மோகிக்கிட்டையும் அன்பா நடந்துக்குவாங்க. நீ அவங்கள நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதும் போதும் ஹனி. நல்லா ரெஸ்ட் எடு. கணவன் பிடியில் இருந்த தன் கரத்தை மனோஹரிணி விலக்க விலக்க விடாமல் பற்றியது மதுசந்திரனின் கரம். தொடர்கதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். கூடவே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.